أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أفضل الصلاة وأتم التسليم. أما بعد. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே மனிதர்களை படைத்து அந்த மனிதனை எப்படி படைத்திருக்கிறேன் என்பதையும் சொல்லி காட்டியிருக்கிறான். மனிதன் இயற்கையிலேயே பலகீனமானவன். அல்லாஹ் அப்படித்தான் மனிதனை படைத்திருக்கிறான். குலிகல் இன்சானு ضعيفا. மனிதனை நாம் பலகீனனாக படைத்தவை. எதற்காக பலவீனம் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்? அவன் பலகீனம் இல்லாதவனாக இருந்தால் அவன் எதற்கும் துணிச்சலாகுவான். பலகீனனாக அல்லாஹ் படைத்ததனுடைய மிக முக்கியமான நோக்கம் அவனுடைய பலகீனத்தை அல்லாஹ்விடத்திலே முறைப்பாடு செய்ய வேண்டும் என்பது. அவனுடைய பலகீனத்தை அல்லாஹ்விடத்திலே முறைப்பாடு செய்ய வேண்டும் என்பதற்கு மனிதனை அல்லாஹ் தேவை உள்ளவனாக ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ். மனிதர்களே, நீங்கள் அனைவரும் அல்லாஹ்விடம் தேவை உள்ளவர்கள். எதற்காக அல்லாஹ் தேவை உள்ளவனாக படைத்தான்? அல்லாஹ்விடத்திலே அவனுடைய தேவைகளை முறைப்பாடு செய்ய வேண்டும் என்பதற்காக மனிதனை அல்லாஹ் தேவை உள்ளவனாக படைத்தான். எப்படி மனிதன் தன்னுடைய பலகீனத்தை, தன்னுடைய தேவையை அல்லாஹ்விடம் முறைப்பாடு செய்வது? அதற்குத்தான் அல்லாஹ் துஆ என்ற ஒன்றை கொடுத்திருக்கிறான். துஆவின் மூலமாக உன்னுடைய தேவைகளை, பலகீனங்களை நீ பூர்த்தி செய்து கொள்ள அடியாய். அதனால் தான் அல்லாஹ் சொல்லுகிறான், உதுஊனி அஸ்தஜிபு லக்கும். அடியார்களே, என்னிடத்திலே நீங்கள் கரமேந்தி துஆ கேளுங்கள், நான் உங்களுக்கு பதிலளிப்பேன். உனக்கு தேவை இருக்கிறது, உனக்கு நோய் இருக்கிறது, நீ பலகீனனாக இருக்கிறாய், உன்னால் தனிமையில இருந்து இந்த விடயத்தை செய்ய முடியாது, அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய உதவி வேண்டுமா? நீ என்னிடத்திலே கரமேந்தி என்னிடத்தில் துஆ கேளு, உன்னுடைய துஆவுக்கு நான் பதிலளிப்பேன். அஸ்தஜிபு லக்கும். இன்னும் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறார், நபியே, வைதா சாலக இபாதி அன்னி, என்னுடைய அடியான் என்னை பற்றி உங்களிடத்திலே கேட்டார், என்னை பற்றி உங்களிடத்திலே கேட்டார், நீங்கள் சொல்லுங்கள், ஃபஇன்னி கரீப், அல்லாஹ் மிக நெருக்கமாக இருக்கிறார். எதற்காக அல்லாஹ் நெருக்கமாக இருக்கிறான்? நீ துஆ கேட்கும் போது உன்னுடைய துஆவை கேட்பதற்காக வேண்டி நெருக்கமாக இருக்கிறான், கேட்பதற்காக நெருக்கமாக இருக்கிறான். ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தாஅ. துஆ கேட்கவனுடைய துஆவுக்கு அல்லாஹ் பதிலளிப்பான், அல்லாஹ் பதிலளிப்பான். எனவே நபியே, உங்களிடத்தில் என்னை பற்றி என்னுடைய அடியான் கேட்டால் சொல்லுங்கள், நான் மிக நெருக்கமாக இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் எதற்காக நெருக்கமாக இருக்கிறான்? அல்லாஹ் எம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வதற்காக. அல்லாஹ்வுக்கு தெரியும் என்னுடைய அடியானுக்கு தேவைகள் இருக்கிறது. இந்த இடத்திலே 100 பேர் இருந்தால் 100 பேருக்கும் 100 விதமான தேவைகள் இருக்கும். இந்த 100 விதமான தேவைகளையும் எம்மால் சுயமாக பூர்த்தி செய்ய முடியாது என்ற அறிவும் நமக்கு இருக்கிறது. எனவே இதை பூர்த்தி செய்வதற்கு என்று ஒருவன் இருக்கிறான், அவன் தான் அல்லாஹ். அவன் மூலம் தான் இதை பூர்த்தி செய்ய முடியுமே தவிர வேறு படைப்பினங்கள் யார் மூலமும் பூர்த்தி செய்ய முடியாது. இன்று எம்முடைய நிலை என்ன தெரியுமா? கேட்டால் எவன் தரமாட்டானோ அவனிடத்தில் பிச்சை கேட்கிறோம், கேட்டால் எவன் தருவானோ என்னிடத்தில் கேட்க மாட்டானா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறானோ அந்த அல்லாஹ்விடத்தில் கேட்க மறந்துவிட்டோம். அதுதான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே துஆ. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், நபிமார்கள் கேட்டார்கள். ஒவ்வொரு கட்டமும் தேவைகள் வரும் போது அது எந்த தேவையாக இருந்தாலும் நபிமார்கள் திரும்பியது அல்லாஹ்வுடைய பக்கம், சஹாபாக்கள் திரும்பியது அல்லாஹ்வுடைய பக்கம். தேவைகள் இருக்கிறது, என்னுடைய தேவை அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் நிறைவு செய்ய முடியாது. அல்லாஹ் கழித்திருக்கிறான், உதுஊனி அஸ்தஜிபு லக்கும். உனக்கு தேவை வரும் போது என்னை அழை, உன்னுடைய தேவையை பூர்த்தி செய்து தருகிறேன் என்று இதே போல மக்களிலும் பலர்கள் சொல்லி இருப்பார்கள். இன்று எம்முடைய நிலைமை அதுதான். நாட்டுடைய நிலைமை மட்டுமல்ல, உலகத்துடைய நிலைமையே அதுதான். எத்தனையோ பேர்கள் இன்னது செய்வேன் அன்னது செய்வேன் வாக்களித்திருப்பார்கள், நடப்பது தலக்குப்பற. மனிதன் கதை மாற்றுவான், வாக்குக்கு மாற்றம் செய்வான்.
இன்னல்லாஹ லா யுகலிஃபுல் மிஆத். அல்லாஹ் வாக்குக்கு மாற்றம் செய்ய மாட்டான். கேளு தருவேன் என்றிட்டு கேட்டதன் பின்னால கைவிட மாட்டான். அல்லாஹ் கேட்கலையா அல்லாஹ் கோவப்படுறான். அல்லாஹ் கிட்ட அடியான் கேட்கலையா அல்லாஹ் கோவப்படுறான். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் அல்லாஹ்விடம் கேட்கவில்லை என்றால், நீங்கள் அல்லாஹ்விடம் கேட்கவில்லை என்றால் அல்லாஹ் கோவப்படுகிறான். ஒரு கவிஞர் சொன்னார், அர்ரப்பு யக்தபு இதா தரக்த சுஆலஹு வபுனை ஆதம் இதா சஅல்தஹு யக்தப். ஆதம் அல்லாஹ் அடியான் கேட்கவில்லை என்றால் கோபப்படுகிறான். ஆதமுடைய மகன் அவனிடத்தில் ஒருவர் கேட்டால் கோபப்படுகிறான். ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை தருவான், 4வது தடவை கோபப்படுவார். அல்லாஹ் அப்படி அல்ல, கேட்கும் காலமெல்லாம் தந்து கொண்டே இருப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்க்கு ஒரு ஹஸானா இருக்குது. அல்லாஹ்வுடைய பொக்கிஷம், அல்லாஹ்வுடைய ஸ்டோர், அல்லாஹ்வுடைய ஹஸானா இருக்குது. அந்த ஹஸானா என்றைக்கும் நிறைஞ்சுதான் இருக்கும். அது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலேயும் தான், இந்த உலகம் அழியக்கூடிய நேரமும் தான் அல்லாஹ்வுடைய ஹஸானாவுல எதுவும் குறைய மாட்டான், எதுவும் குறைய மாட்டான். அல்லாஹ்வே சொல்லிட்டான், என்னுடைய ஹஸானா நிறைந்திருக்குது, ஒரு காலமும் அழியாது. அந்த ஹஸானாவுடைய ரப்பு மீது தவக்கல் வச்சு, அந்த ரப்புடைய ஹஸானாவுல எங்களுக்கு தேவையான எல்லாம் இருக்குது. வாலிபனுக்கா, வயோதிகருக்கா, ஆணுக்கா, பெண்ணுக்கா, எல்லோருக்கும் இருக்கிறது. கேளுங்கள், அல்லாஹ்வுடைய ஹஸானாவிலே இருக்கிறது. அதை நேரத்துக்கு நேரம் தருவார். அதை அடைவதற்கு வழி துஆ. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நினைத்திருப்பார்களா, இந்த காபாவை நான் கட்டுவேன், என்னுடைய பிள்ளை இப்படி ஒரு சரித்திரம் படைக்க வேண்டும்? நினைத்திருக்கவில்லை, நினைத்திருக்கவில்லை. அவர்களுக்கும் சாரா அம்மாவுக்கும் மத்தியில் ஒரு பிரச்சனை. அதற்கு பின்னால் தன்னுடைய அடிமை பெண் ஹாஜரை முடித்து வைக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு குழந்தை கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது, கொண்டு போய் பாரானியரும் பள்ளத்தாக்கிலே விட்டு வாருங்கள் என்று போனார்கள், விட்டார்கள். வேறொன்றும் சொல்லல, அல்லாஹ்வுடைய கட்டளை விட்டார்கள். திரும்பி பார்த்தார்கள். இங்கே அடுத்த பக்கம், ரப்பனா இன்னி அஸ்கன்து பிதுர்ரியதி பிவாதின் கைரி தி ஸர்இன் இந்த பைத்திக்கல் முஹர்ரம். அந்த இடத்துல காபா இருக்கிறது தெரியுமா உங்களுக்கு? சொன்னாங்க, யா அல்லாஹ், என்னுடைய பிள்ளை, என்னுடைய பிச்சலம், மனைவி, பிள்ளைகளை இதோ இந்த இடத்திலே விட்டு வருகிறேன் யா அல்லாஹ், விட்டு வருகிறேன் யா அல்லாஹ். லியுகீமுஸ் ஸலாஹ், தொழுகை நிலைநாட்டவும். ஃபஜஅல் அஃபிதத்தம் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம், மக்கள், உலகத்தார்கள் அனைவருடைய உள்ளங்களும் அதன் பக்கம் வேகமாக வர வேண்டும், அவ்வளவு நேசிக்க வேண்டும் யா அல்லாஹ். வர்ஸுகும் மினஸ் ஸமராத், கனி வகைகளை நீ இறக்கி குடு யா அல்லாஹ். அந்த இடத்துல கனி இருக்கவும் இல்ல, வேற மக்கள் யாரும் இருக்கல, மனைவியும் பிள்ளையும் மட்டும் தான், உதவிக்கு கூட யாரும் இல்ல. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டுட்டு வந்தார். அதனால உருவானதுதானே அந்த ஜம்சமுடைய நீர். ஆழ்ச்சடி ஓடின ஓட்டம் தானே சஃபா மர்வாவுக்கு மத்தியில உள்ள சாயி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கேட்டதோ அந்த நேரம், அதற்கு பின்னால் அல்லாஹ் கபூல் செய்து முழு உலகத்தார்களும் அந்த இடத்தை விரும்பி போகும் அளவுக்கு வைத்தானா இல்லையா? துஆ. எங்கட கற்பனைக்கு படாது இது நடக்குமா என்று, அதற்குத்தான் துஆ சகோதரர்களே. கற்பனைக்கு படுகிறது இல்லையா? என்ற புள்ள இப்பதான் தவழுது. இந்த புள்ள பின்னால ஒரு ஆலிமாக, பின்னால ஒரு பெரிய ஒரு பெருமதியான ஒரு சாலிஹான பிள்ளையாக உருவாகும் ஆண்டு எங்களுக்கு தெரியாது. அந்த நேரத்தில் கேளுங்க, யா அல்லாஹ் ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் புள்ள கிடைக்க முந்தி கேட்ட துஆ, யா அல்லாஹ் சாலிஹான புள்ளையுண்ட தந்திரி. அந்த நேரம் தெரியுமா, இஸ்மாயில் ஒரு புள்ள கடப்பாரு, இவர் இப்படி எல்லாம் சரித்திரம் படைப்பாரு தெரியாது. ஆனா அல்லாஹ் உருவாக்கினான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, துஆவை கொண்டு எதையும் சாதிக்க முடியும். துஆவை கொண்டு எதையும் சாதிக்க முடியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியுமா, பின்னால அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது என்று ஒருவர் வருவார் என்று அந்த நேரம் கேட்டாங்க. வபஅத் ஃபீஹிம் ரசூலன், யா அல்லாஹ் பின்னால ஒரு உம்மத் வரணும், அவங்கள இருந்து ஒரு தூதரை வெளியாக்கணும் யா அல்லாஹ். தன்னுடைய பிச்சலத்திலே இருந்து, தன்னுடைய வம்சத்திலே இருந்து அல்லாஹ் உருவாக்கினானே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. சொர்க்கத்தின் தலைவரை உருவாக்கினானே. யாருடைய துஆ? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு அப்பா கேட்கிற துஆ, அப்பா கேட்கிற துஆ, அதுக்கு பின்னால பல தலைமுறைகளுக்கு பின்னால் பிச்சலத்துக்கு அல்லாஹ் கொடுப்பான்.
அந்த துஆவுடைய பெருமதி அந்த பிச்சரங்கள் அவர்கள் அனுபவிப்பார்கள். அதனால துஆக்கள் அல்லாஹ் வீணடிக்க மாட்டார். வாலிபர்களே, உங்களுக்கு நிறைய துஆ தேவை. கேளுங்க அல்லாஹ் கிட்ட. உங்களுடைய எதிர்காலம் கண்மறைவாக இருக்கிறது. நீங்க நினைச்சு கொள்ள வேண்டாம், நீங்க படிக்கிற படிப்புல, நீங்க பெற்ற பட்டத்துல, உங்க கையில இருக்கிற வாகனத்துல, பணத்துல உங்களுடைய எதிர்காலம் இருக்குது. அல்லாஹ் மேல சத்தியமா இல்லை. சிறந்த எதிர்காலம் வேணுமா? கையை தூக்குற பழக்கத்தை உண்டாக்குங்க. அல்லாஹ் யாரு கையை தூக்குவார்? அல்லாஹ்வை தொழக்கூடியவன் தான் கையை தூக்குவார். தொழுகை இல்லாம கையில சிகரெட் தூக்கிறவன், கையில பியரையும் ஐஸையும் தூக்கிறவனா கையை தூக்க போற அல்லாஹ் கிட்ட? அப்படியானவனுக்கு அல்லாஹ்விடத்துல கையை தூக்குற பாக்கியத்தை ஹராமாக்கிடுவான் அல்லாஹ். அந்த நஜீஸ கையில தூக்கிறவனுக்கு குர்ஆனை தூக்க முடியாது, வெறுப்பு வரும். குர்ஆனை விட்டு இந்த உம்மத்து வெறுப்படைந்த குர்ஆனை ஒதுக்கி வைத்திருக்கிறது. காரணம், துஆவை கைவிட்டார்கள். பெற்றோர்களே, பிள்ளைகளுக்காக கேளுங்க துஆ. பிள்ளைகளுக்காக கேளுங்க துஆ. இன்னைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு துஆ கேட்கிறத விட்டாங்க. இன்னைக்கு சீரழிவு வாய்வ சமூகம் போதை கடுமையாகி சீரழிகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு தந்தை ஒரு தாய் கேட்கும் துஆ திரை இல்லாமல் போகிற அல்லாஹ்விடம் எத்தனை பேர் கேட்டோம்? எத்தனை பெற்றோர்கள் கேட்டீர்கள்? பாப்பட வாழ்க்கையிலே தொழுகை இல்லைன்னா எங்க துஆ கேட்க போறார்? அந்த வாப்பட புள்ள என்றைக்கு ஒரு நல்ல முடிவு அடைய போகுது? எப்படி தலை நிமிர்ந்து தீனோடு வாழ போகுது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, துஆவை கைவிட்டு விடாதீர்கள். துஆவை கைவிட்டு விடாதீர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க சாலிஹான புள்ளைய. அல்லாஹ் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தான். அறுக்கிறதுக்கு கூட தயாராக, புள்ள கழுத்த வாப்பாக்கு கொடுக்கிறதுக்கும் தயாராக. யாருக்கா? அல்லாஹ்வுக்கா. தீன்தாரி ரப்பி ஹபலி மினஸ் சாலிஹீன். வேற புள்ளை இல்லையா அல்லாஹ், பெருமைக்குரிய புள்ளை இல்ல, தீன்தாரி சாலிஹான புள்ளை எனக்கு தா. கேளுங்க துஆ. திருமணம் முடிச்ச புதுசா பொண்டாட்டிகிட்ட சொல்லி கொடுங்க, துஆ கேளுடி, சாலிஹான புள்ள தர சொல்லு. என மோத்துல கறி பூசுற புள்ள தந்திரவானம் அல்லாஹ். கேளுங்க. அப்படி புள்ள கிடைக்கிறத விட கிடைக்காம இருக்கிற நல்லம். இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் தலையில கை வச்சு சொல்றாங்க, இவன் பொறக்காம இருக்கிறேன். எனக்கு இந்த கை சேதம் வந்ததுக்கு காரணம் நாங்க விட்ட பீல துஆவை விட்டுட்டோம். பெற்றோர்களே, துஆவை விட்டுட்டோம். வாலிபர்களே, உங்க எதிர்காலத்துக்கு அல்லாஹ்விடத்துல கதறி கேளுங்க துஆ. நாங்கெல்லாம் முஸ்லிம்கள், முஃமின்கள். நாங்க அல்லாஹ்வுடைய பக்கம் திரும்ப வேண்டியவர்கள். தேவைக்காக வேண்டி தேவையோட அல்லாஹ் படைச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நாங்க எங்கட தேவை எங்கெங்கோ அடைய முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வே சொல்றான், ஃபஇன்னி கரீப், நான் நெருக்கமா இருக்கிறேன், தூரத்தில் இல்ல அடியா. உனக்கு நெருக்கமா இருக்கிறேன், கேளு, நான் கேட்டுட்டு தான் இருக்கிறேன். இன்னைக்கு எங்க எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? நாங்க அல்லாஹ் கிட்ட கேட்டா உடனே கிடைக்கும், ஒன் தி ஸ்பாட் கிடைக்கும், ஒன் தி ஸ்பாட் கிடைக்கும். அப்படி எதிர்பார்ப்பு நீங்க துஆ கேட்க கை தூக்காதீங்க. நாலுல ஒன்று கிடைக்கும் நிச்சயம். நீங்க கேட்ட துஆவுக்கு உடனே பதில், அல்லது தாமதமாக பதில், அல்லது நீங்க கேட்ட துஆவுக்காக வேண்டி அல்லாஹ் உங்களுக்கு வளர்ந்த கெடுதியை நீக்குவார், அல்லது கடைசியாக நாளை மறுமையிலே நீங்க கேட்ட இந்த துஆக்களுக்கு ஒரு கூலியாக அந்த நாளை மறுமையில உங்களுக்கு எல்லாம் கூலி தருவார். நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, துஆக்கள் உலகத்தில் ஏற்கப்படாத மனிதன் நாளை மறுமையிலே தான் உலகத்தில் கேட்ட துஆக்கள் எல்லாம் அல்லாஹ் சமர்ப்பிப்பான். இந்த பார், இவ்வளவு துஆ கேட்ட உனக்கு உலகத்துல நான் ஏற்றுக்கொள்ளாத துஆ இருந்தாலும் நான் எல்லாமே பாதுகாத்து வச்சிருக்கிறேன் மறுமைக்காக வேண்டி, இவ்வளவு கூலி உனக்கு இருக்குது என்று காட்டுற நேரம் அந்த மனிதன் சொல்லுவானா, உலகத்தில் என்ற துஆ ஒன்னும் கபூலாக இருந்திருக்கணுமே, என்ற துஆ ஒன்னும் கபூலாக இருந்திருக்கணுமே. வீண் போகாது நாங்க கை தூக்கி கேட்கிற துஆ சகோதரர்களே, வீண் போகாது. பெண்களுக்கு சொல்லிக் கொடுங்க துஆ கேட்க சொல்லி, தந்த மகளை உட்கார வச்சு சொல்லிக் கொடுங்க துஆ கேட்க சொல்லி. அல்லாஹ்வுடைய தூதர் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா உட்கார வச்சு, இதே போல தன்னுடைய தோழர்களை உட்கார வச்சு துஆ கேட்க சொல்லி இருக்கிறார். துஆவை பழக்கி இருக்கிறார். இப்படி கேளு துஆ, துஆவை பழக்கி இருக்கிறார். துஆ என்பது அத்துஆ ஹுவல் இபாதா, அதுதான் இபாதத் என்றே சொன்னார். பெருமதியான இபாதத் துஆ, முஹுல் இபாதா, இபாதத்துடைய தலை மூளை என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு பெருமதி. மூளையில மனிதன் சொல்லுவானா, மனிதன் செய்யற வேலையை செய்வா, தன்னிச்சையா செய்ய முடியுமா? முடியாது, ஏதோ செய்து கொண்டு போவார். அது மாதிரி தான் சகோதரர்களே துஆ இல்லாத மனிதனுடைய வாழ்க்கை. ஒரு லைஃப்ல பேலன்ஸ் இருக்காது. ஏதாவது ஒரு சோதனை வந்தா தடமாறுவா, என்ன செய்யறது, வட்டியில போய் விடுவா, அடுத்தவன நோவடிப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, துஆ பெருமதியானது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவுடைய பெருமதியை சொன்னார்கள். லைஸ ஷைஉன் அக்ரம அலல்லாஹ் மின துஆ, துஆவை விட ஒரு சங்கையானது பெருமதியானது அல்லாஹ்விடத்தில் வேற ஒன்றுமே இல்லை. அவ்வளவு பெருமதியானது துஆ.
அத்ஆ ஃபலா யுரத்துல் கலா இல்ல துஆ. துஆவை தவிர வேறு எதுவும் கலாவை மாற்ற முடியாது. உங்களுக்கு மோசமான ஒரு கலா அல்லாஹ்வுடைய முடிவு வரப்போகுதா, கையை தூக்குங்க. உங்களோட துஆ கலாவை மாற்றும். உங்களோட துஆ கலாவை மாற்றும். கெடுதி வர இருக்கிறா, பிரயாணம் போறீங்களா, பிரயாணம் போறதுக்கு முன்னாலே துஆவோட கிளம்புங்க. 2 ரக்காத் தொழுட்டு யா அல்லாஹ் பயணம் போறேன் யா அல்லாஹ் உன்ட பாதுகாப்பு மட்டும்தான். பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். பிரயாணத்துடைய துஆ ஓதிக்கொண்டு புறப்படுங்க. அல்லாஹ் பொறுப்பு, அல்லாஹ் பொறுப்பு. எதுக்கு துஆ சொல்லி தரல இந்த இஸ்லாம்? எதுக்கு சொல்லி தரல சகோதரர்களே? கணவன் மனைவியுடைய புணர்ச்சிக்கு கூட துஆ சொல்லி தரலையா இஸ்லாம்? இப்படித்தான் நீ சேரணும், இந்த நேரத்தில் இந்த துஆவால் ஓதணும் சொல்லி தரலையா? எதுக்கு சொல்லி தரல? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அளவுக்கு துஆவை பெருமதியானதாக வைத்திருக்கிறான் அல்லாஹ். ஒரு முஃமினுடைய முழு வாழ்க்கையும் துஆவாக இருக்க வேண்டும். புரட்டி பாருங்கள் நபிமாருடைய சம்பவத்தை. அங்கால திரும்பினாலும் துஆ, இங்கால திரும்பினாலும் துஆ. எல்லா பக்கமும் துஆக்களோடு தான் இருந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை துஆக்களோடே கலந்திருக்கிறது. சஹாபாக்களுடைய வாழ்க்கை துஆக்களோடே கலந்திருக்கிறது. ஒருவரை கண்டால் அஸ்ஸலாமு அலைக்கும், அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில பரக்கத் செய்யட்டும் சொல்லிட்டு போயிடு. பாரக்கல்லாஹு ஃபீ ஹயாத்தி, பாரக்கல்லாஹு ஃபீக், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும். துஆ. அதுக்கு அவன் சொல்லுவார் ஃபீக், உங்களுக்கும் பரக்கத் செய்யட்டும் அல்லாஹ். சலாமே துஆ சகோதரர்களே, உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். அவரும் சொல்லுவாரு உங்களுக்கும் உண்டாகட்டும். துஆவை கொண்டேதான் நாம் இருவர் சந்திக்கும் போதே துஆவை கொண்டே ஆரம்பிக்கும். துஆ அவ்வளவு பெருமதி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அத்ஆ சிலாஹுல் முஃமின். ஆயுதம் தூக்குறதுக்கு இன்றைக்கு படை, அதுக்கு ஒரு தளபதி வேணும், அது ஒரு வீரர் வேணும். வீரர் கேப்டன் வேற பக்கம், தளபதி வேற, இன்னத்தர் யுத்தத்துக்கு ஒரு கேப்டன் இருப்பார், கொடியை தூக்குறது அது வேற. ஆனா சகோதரர்களே, எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த ஆயுதம் என்ன தெரியுமா? பட தேவல்ல, தளபதி தேவல்ல, ஆயுதம் தேவல்ல, அதுதான் துஆ. அதுதான் துஆ. பத்ர்ல வெற்றி கொண்டாங்களே சஹாபாக்கள், கந்தக்ல வெற்றி கொண்டாங்களே, வெற்றி பெற்றார்களே, கைபர்ல வெற்றி பெற்றார்களே, முஅத்தாவுல வெற்றி பெற்றார்களே. எதற்கொண்டு? ஆயத்து கொண்டு மட்டுமா? ஆயத்துடைய பலம் கூட அல்லாஹ் கொடுத்தது துஆவுக்கு பின்னால. துஆவுக்கு பின்னால பத்ருடைய யுத்தகாலம் அல்லாஹ்வே சொல்லிட்டான், வலகத் நஸரகுமுல்லாஹ் பிபத்ரின் வஅன்தும் அதில்லா. நீங்க எல்லாம் இழிவானவர்கள், அதாவது குறைந்த எண்ணிக்கை பலகீனமர்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் பத்ர்ல நான் உங்களுக்கு உதவி செஞ்சேன். அல்லாஹ் உதவி செஞ்சிட்டு சொல்றான். எப்படி உதவி வந்துச்சு? சஹாபாக்களுக்கு மத்தியில் அங்க யுத்தம் போகுது. குறைஷி காவிரிகளுக்கும் வெறும் 313 சஹாபாக்கள், அங்கால 1000 லேசா அடிச்சு சாட்சியிலும் சஹாபாக்களும் பெரிய ஆயுதபாணிகள் இல்ல, பெரிய அளவு வெப்பன் சீக்கல்ல. சஹாபாக்கள் பலகீனமானவர்களாக, வயசானவங்க கூடுதலா இருந்தாங்க. இந்த நேரம் அவங்களோட ஆயுதம் மேல அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கல்ல, படைப்பலம் மீது நம்பிக்கை இருக்கல்ல, துஆவுடைய பலம் இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியும். தூக்கினார்கள் கையை. யா ஹய்யு யா கய்யூம், நித்திய ஜீவனே, நிலையானவனே, நீ இருக்கிறாய், நீ எங்களுக்கு போதும் என்று துஆ செஞ்சாங்க. முதலாவது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய தலைமையில 1000 மலக்குமார்கள், மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய தலைமையில 1000 மலக்குமார்கள், ஒட்டுமொத்தமாக குர்ஆனுடைய வார்த்தை அடிப்படையில் பார்த்தால் 8000 மலக்குமார்கள் அல்ல இறக்க. யாரால முடியும் சகோதரர்களே? மலக்குமார்களை வானத்திலிருந்து இறக்க முஃமினால முடியும். ஏதால் துஆவால் முடியும், துஆவால் முடியும். இன்றைக்கு எங்கட ஆயுதம் செயலிழந்து, காரணம் வாழ்க்கையில ஹராம், வட்டி உடம்புல கலந்து, பொய் மோசடி வியாபாரம் கலந்து, அடுத்தவனை பற்றி புறம் பேசி, அடுத்தவனை மானபங்கப்படுத்தி, தெரியாத விஷயத்தை தெரிஞ்ச மாதிரி பெருசாக்கி, ஓட்டையாக்கி, கிழிச்சு வீசி, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, துஆவுடைய சக்தியை இல்லாமல் ஆக்கிட்டோம். இல்லாட்டி எங்களுக்கு ஒண்ணும் இந்த நடக்கிற விஷயம் ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. அல்லாஹ் கிட்ட சாதிக்கிறது, சாதிக்க தெரியாது, சாதிக்க முன் வந்தாலும் சாதிக்க முடியாது. காரணம் ஹராம், முழுக்க முழுக்க வட்டி, முழுக்க முழுக்க மோசடி. எப்படி துஆ தலைக்கு மேல போகும்? ஒரு மனிதனுக்கு அநியாயம் செஞ்சிட்டு கேட்கக்கூடிய துஆ நெற்றிக்கு மேல அல்லாஹ் எடுக்க மாட்டான், நெற்றிக்கு மேல போகாது. பெற்றோரை நோவடிச்சுட்டு நீங்க கெஞ்சிங்க, எவ்வளவு கெஞ்சாலும் அல்லாஹ் தூக்க மாட்டான் துஆவை.
துஆக்கள் செயலிலிருந்து. வாலிபர்களே, பெற்றோருக்கு வழிபடுங்க, அல்லாஹ்வுக்கு வழிபடுங்க. உங்களோட துஆக்கள் அல்லாஹ் அவசரமா தூக்குவார். எங்களுக்கு நிறைய தேவைகள் எல்லாம் வச்சிருக்கிறார். நாட்டு நிலைமையை பொறுத்தவரையில எல்லாம் ஈமான் இல்லாத கதை. அது வேலை கூடி இது வேலை கூடி கூடட்டும், அல்லாஹ்வுடைய கஸானா நிறைஞ்சிருக்கிறது, மறந்துடாதீங்க. உங்களுக்கு அவன் வாக்களிச்சா இவன் வாக்களிச்சா அவன் உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்க மாட்டா. பால் பக்கெட் விலை கூடிட்டா, அரிசி விலை கூடிட்டா கூடட்டுமே. கூடினத்துக்கு அல்லாஹ்வுடைய கஸானா குறைஞ்சல்ல. அல்லாஹ் கிட்ட கேளுங்க. எத்தனை பேர் இத முறைப்பாடு செஞ்சீங்க சுஜூதுல? எத்தனை பேர் தஹஜ்ஜுல முறைப்பாடு செஞ்சீங்க அல்லாஹ் கிட்ட? செஞ்சிட்டு கிடைக்கலாட்டி முறைப்பாடு செய்ய பிரச்சனை இல்லை. நட்டோட்டுக்கு வந்து பேசுங்க, பிரச்சனை இல்லை. செய்யாம பேசுறோம், எவ்வளவு அநியாயம். எங்க அல்லாஹ் மேல தவக்கல், எங்க அல்லாஹ் மேல இருக்க வேண்டிய நம்பிக்கை. அதனால இதுக்கு பின்னால வாய் திறந்துடவானம், வாய் திறந்துடவானம். அது வேலை கூடி இது வேலை கூடி வாய் திறக்க வேணும். நாங்கெல்லாம் இதெல்லாம் நம்பி, பூமியில உள்ளவர்களை நம்பி நாங்க யாரும் வாழல சகோதரர்களே. ஒருத்தனை மட்டும் நம்பி வாழ்வோம். அழியாத கஸானாக்கு சொந்தக்காரன். மா இந்தக்கும் யன்ஃபது வ மா இந்தல்லாஹி பாக். எங்கட்ட இருக்கிறது அழியும், அல்லாஹ்ட்ட இருக்கிறது அழியாது. அழியா சொத்துக்களை வைத்திருக்கும் ரப்புல் ஆலமீன் மீது தவக்குல் வைத்து அவனுடைய கஸானாவில் இருந்து பெறுவதற்காக கெஞ்சுங்கள், கதறுங்கள், நிச்சயம் தருவார், நிச்சயம் தருவார். நிலைமையை புரட்டுபவன் அல்லாஹ். முதப்பிருல் அம்ர், காரியத்தை தலக்குப்பர பிரட்டுவாங்க ரப்பு. அதை பிரட்ட வைக்கணும் நாங்க கேட்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்தாங்க, பலகீனமான சஹாபாக்களுக்கு மத்தியில் எப்படி கேட்டாங்க, அல்லாஹ் கொடுக்கலையா? விரண்டோடினார்களே. குறைஷி காபிர்களை யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிகவும் அநியாயம் செய்த அந்த அபூ லஹப், உத்பா, ஷைபா, உமையா இவர்கள் எல்லாம் அந்த பத்ர் யுத்த காலத்தில் வெட்டப்பட்டு வீழ்த்தப்படவில்லையா சகோதரர்களே? அவருடைய தைரியமும் பலமும் சஹாபாக்களுக்கு முன்னாலே சஹாபாக்கள் பலகீனர்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய சக்தி மிகைத்தது. அல்லாஹ்வுடைய சக்தி எல்லார சக்திகளுக்கு மேல. அப்படியான சக்தி மிக்க ரப்பை தான் நாம் ஏற்றிருக்கிறோம். அந்த ரப்பிடம் தான் கையேந்த சொல்லுகிறான் அல்லாஹ். அதனால மறந்துடவான எல்லா கட்டங்களும் என்னென்ன தேவை வந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அஹ்மதுடைய ரிவாயத்தில் வந்திருக்கக்கூடிய ஹதீஸ், உங்களோட செருப்புடைய வார் அருந்தாலும் அல்லாஹ் கிட்ட கேளுங்க. அந்த அளவுக்கு நீங்க துஆ செய்யுங்க. செருப்பு வார் அருந்தா அல்லாஹ் கிட்ட கேட்க சொல்றேன். எங்கட புத்திக்கு போட்டா படாது. அந்த அளவுக்கு நீ அல்லாஹ்வுடைய பக்கம் தேவை உள்ளவனாக இரு. அல்லாஹ் உன்னுடைய தேவையை பூர்த்தி செய்வான் என்றதை உணர்த்துறதுக்கு உம்மத்துக்கு சொன்னாங்க. எவ்வளவு பெரிய தேவைகளோடு இருக்கு வாழ்க்கையில. கவலையா? யாருக்கு கவலை வரல? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எவ்வளவு கவலைப்பட்டவங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எவ்வளவு கவலைப்பட்டாங்க. அந்த புள்ள யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எத்தனை 11 புள்ளகள் இதனால வந்த பிரச்சனை, எவ்வளவு கவலையோடு இருக்கிறாங்க. தண்ட புள்ள சிறையில் அடைக்கப்பட்டாரு, எவ்வளவு அநியாயம் செய்யப்பட்டாரு. வேதனை வாப்பாக்கு, வாப்பாக்கு வேதனை. இந்த கவலையை போக்கணும். இன்னமா அஷ்கு பத்தி வ ஹுஸ்னி இலல்லாஹ். யா அல்லாஹ், பஸ்ண்டாலும் கவலை, ஹுஸ்னுண்டாலும் கவலை. முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, பஸ்ன்னு சொல்றது மக்கள்கிட்ட சொல்ல முடியுமான கவலை, ஹுஸ்னு சொல்றது வெளிப்படுத்த முடியாத உள்ளத்தோட அடங்கி இருக்கக்கூடிய கவலை. இந்த ரெண்டு கவலையும் யா அல்லாஹ் உனக்கிட்டே தாரேன் என்ற கவலை நீதான். இந்த சபையில, இந்த குத்பாவுடைய மஜ்லிஸ்ல ஒரு கவலையும் இல்லாத யாராவது இருக்க முடியுமா? சத்தியமா இருக்க முடியாது. ஏதோ ஒரு கவலை. சின்ன பிள்ளைய கூப்பிட்டு கேட்டாலும் சொல்லுவான், பாரு வாப்பா நானுக்கு வாங்கி கொடுத்தா எனக்கு வாங்கி தரல ஒரு கவலை சரி இருக்கு. அதே டீச்சர் ஸ்கூலுக்கு போன ஏசி போட்டான ஒரு சின்ன கவலை சரி இருக்கு. அதை கூட்டால் என்னமோ சொல்லி போட்டான ஒரு கவலை, சின்ன கவலையாவது இருக்கும். இல்லாதவர்கள் இந்த பூமிக்கு மேல் இருக்க முடியாது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய கவலை ஒப்படைச்சாங்க தூக்கி, அல்லாஹ் உனக்கிட்டே தாரு என்ற கவலை உனக்கிட்டே முறைப்பாடு செய்றேன் யா அல்லாஹ். அல்லாஹ் கவலையை பூர்த்தி செய்யலையா? சந்தோஷத்தை கொடுத்து கண் குளிர்ச்சி கொடுக்கலையா? ஒரு நபியாக அல்லாஹ் உருவாக்கி அவர்களை யாரை பிள்ளையை உருவாக்கி எவ்வளவு சரித்திரம் படைத்தார் அல்லாஹ். அவர்களுடைய பேரிலே அல்லாஹ் குர்ஆனிலே சூறாவே இறக்கி வைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, துஆவை கொண்டு முடியும். கவலையா? இன்னைக்கு கவலையை போக்குறதுக்கு எத்தனையோ மாற்று வழி, விகல்ப, எத்தனையோ ஆல்டர்னேட்டிவ் இருக்குதுங்க. என்னது? கவலையை போக்குறதுக்கு தண்ணி அடிக்கிறான். கவலை போக்கி போய் திருமா கவலையை போக்குறதுக்காக வேண்டி ஒரு பாட்டு கேட்கிறார், அல்லது ஒரு படத்தை பார்க்கிறார். இதுக்கு கவலையை போக்குறதுக்கு யாருடைய வழி?
ஷைத்தானுடைய வழியில அல்லாஹ் பொறுப்பான அந்த உள்ளத்துல வந்திருக்கிற கவலையை நீங்க நீக்க பாக்குறீங்களா? முடியாது. உள்ளத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். அந்த அல்லாஹ்வால மட்டும்தான் முடியும் உங்களோட உள்ளத்தில் இருக்கிற கவலையை போக்க. அதனால முறைப்பாடு செய்யுங்க அல்லாஹ் கிட்ட. யா அல்லாஹ் இன்ன கவலை இருக்குது, யா அல்லாஹ் எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது, யா அல்லாஹ் இந்த கவலை வெளியில சொல்லலா. நான் ஒன்று சொல்றேன், உங்களோட சொல்ல முடியாத சில கவலைகள் இருக்கும். இன்னவற்றை சொன்னா ஆறுதல் கிடைக்கும் கூட சொல்லிடாதீங்க. எந்த அளவுக்கு உங்களோட மனைவி கிட்ட கூட சொல்லவாடு. ஒரு நேரம் நீங்க சொன்ன அந்த கவலை இருக்கு, அதே ஆயுதமாக கூட பாவிக்க சந்தர்ப்பம் நிறைய இருக்கு. உங்களோட உசுறு நண்பன் சொல்றீங்களே, அவன்கிட்ட கூட சொல்ல போகாதீங்க. அல்லாஹ் கிட்டே முறைப்பாடு. நபிமார்களுடைய கவலைகள் எல்லாமே அல்லாஹ் கிட்டே முறைப்பாடு செஞ்சாங்க. அல்லாஹ் கிட்டே முறைப்பாடு. பயந்து நடுங்கி அல்லாஹ்வுடைய தூதர் ஓடி வருகிறார்கள் வீட்டுக்குள்ளே. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கண்ணால கண்டவங்க பயங்கரமான ஒரு தோட்டம், பெரும் தோட்டம், இதுக்கு முன்ன காணல. ஓடி வந்தார்கள், வேர்த்து விறுவிறுத்து வருகிறார்கள். வந்து தன்னுடைய மனைவி இருக்கிறார்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, வீட்டுக்குள்ளே அப்படியே விழுகிறார்கள். சொன்னார்கள், என்னை போற்றி எனக்கு மேல தண்ணியை ஊத்து, பிரச்சனையை சொல்லல, தண்ணியை ஊத்தி. அதுக்கு பின்னாலே ஊத்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. அந்த நேரத்தில் சொன்ன வார்த்தை என்ன, மனைவி லா யுஹ்ஸிகல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை மாதிரி நல்ல மனுஷனை வீணாக்க மாட்டான், வீணாக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமான விஷயங்களை தன்னோடும் ரப்போடும் மட்டும் தொடர்புபடுத்தினார். சில விடயங்களை உம்மத்தை புரியட்டும் என்பதற்காக வேண்டி சமூகத்துக்கு சொல்லி காட்டினார். நபிமாருடைய வாழ்க்கையில், சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் எல்லா விடயங்களையும் முறைப்பாடு செய்வார்கள். அல்லாஹ்விடம் மழை வேணும் தன்னுடைய தோட்டத்துக்கு. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு மழை வேணும் தோட்டத்துக்கு. நாங்க என்ன செய்வோம்? காலநிலை அறிக்கை என்ன வருகிறது பார்ப்போம், அல்லது வேற மாற்று வழி என்ன இருக்குது பார்ப்போம் என்று வேற யோசனை தான் போகும். மாலிக் பின் ஹதரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தெரியும், இது அடையிறதுக்கு ஒரே வழி அல்லாஹ் மட்டும்தான். ஏன்? வானம் பூமிக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க, நூறு சமாவாத்தி வல் அர்த், துஆன்னது பூமி வானம் பூமியுடைய ஒளி என்று சொல்லிட்டாங்க. அந்த ஒளிமிக்க துஆவை கொண்டு வானத்திலிருந்து மழையை இறக்க முடியாதா? அல்லாஹ் கிட்ட கேட்ப. முஸல்லா விரிச்சாங்க, 2 ரக்அத் தொழுதாங்க, கேட்டாங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு வீட்டு அவங்களோட தோட்டத்துக்கு மட்டும் அல்லாஹ் மழையை பெய்ய வச்சான். முடியாதா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் முடியாது? எங்கட பலகீனத்தால முடியாது. எங்கட நம்பிக்கையில குறைபாடு, யக்கீன்ல குறைபாடு, அதனால எங்களுக்கு முடியாம இருக்குது. அடைந்தவர்கள் பலர்கள். சஹாபாக்களுடைய சரித்திரம் எம்மை போன்ற மனிதர்கள் தான். அவர்கள் பாவத்தை விட்டு பரிசுத்தப்படுத்தப்பட்டவர்கள், அவர்கள் பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் வாழ்க்கையிலும் பாவங்கள் நடந்தது, மன்னிப்பு கேட்டார்கள், அல்லாஹ்வை நெருங்கினார்கள், அது வேறு விடயம். அவர்கள் எம்மை போன்றவர்கள் தான். கெஞ்சார்கள், கதறினார்கள், அல்லாஹ்விடத்தில் இருந்து துஆ மூலம் பெற்றுக் கொண்டார்கள். ஏன் முடியாது? நோயோடு இருந்த ஹஜரத் யூனுஸ் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆவை கொண்டு நோயை விட்டும் நோயை விட்டும் அவர்கள் பாதுகாக்கப்படவில்லையா? அன்னி மஸ்ஸனியல் துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், எனக்கு நோய் வந்திருக்குது யா அல்லாஹ், நீ இரக்கமுள்ளவன். அவ்வளவுதான் சொன்னார். குர்ஆன் சொல்லுதே எப்படி அல்லாஹ் ஒரு சுகத்தை கொடுத்தான். துஆ கேளுங்க. கடனா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுத்தாங்க அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு. அபூ உமாமா காலையிலேயும் மாலையிலேயும் நீங்க இந்த துஆ ஓதுங்க, அல்லாஹ்வின் யஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன், யா அல்லாஹ் கவலைகளை விட்டும் என்ன பாதுகாத்து. அதுல ஒன்றுதான் தெய்ன், கடனை விட்டும் பாதுகாத்து யா அல்லாஹ். துஆ கேட்டாங்க. துஆ கேட்டு கொஞ்ச நாளைக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்தாங்க. வந்த நேரம் அபூ உமாமா எப்படி உங்களோட வாழ்க்கை போகுதுன்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், கடனும் இல்ல கவலையும் இல்லடா, கடனும் இல்ல கவலையும் இல்லை, வருஷ கணக்கு நாங்க பிறண்டு இருக்கிறோம் கடனோடி. கடனை விட்டும் தப்புறதுக்கு வழி என்னன்னு தெரியாது. துஆ வழி அல்லாஹ் திறந்து தருவார். தவக்கல் வைங்க, அல்லாஹ் கிட்ட கேளுங்க, இந்த துஆ பாடமாக்குங்க, உலமாக்கள் அணுகி எழுதி எடுத்துக்கொள்ளுங்க. துஆக்களை பாடமாக்க கேளுங்க, அல்லாஹ் கிட்ட கெஞ்சுங்க, நிச்சயமாக அல்லாஹ் வழி திறப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எது முடியாது. நாம் எல்லாம் திக்கற்றவர்களாக இருக்கிறோமா? எங்களுக்கு தெரியும் இந்த நேரத்தில் எங்களுக்கு யாரும் உதவிக்கு இல்ல.
இப்ப நாங்க யார்கிட்ட போய் முறைப்பாடு செஞ்சாலும் யாரும் எங்களுக்கு உதவிக்கு வரமாட்டாங்க. அவர்களும் பயப்படுகிறார்கள் இதை எப்படி சொல்லுவது என்று. அப்படியான ஒரு கட்டம். எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவிலே தொழுது கொண்டிருக்கும் போது அவர்களை துன்புறுத்துவதற்காக அபூ ஜஹல் கொடியவன் வந்தது போல ஒரு கட்டம். அது போல என்று வைத்துக் கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையிலும் பல கட்டங்கள் வரலாம். அது நம்முடைய நாட்டுக்காக இருந்தாலும் சரி, நம்முடைய வீட்டுக்காக இருந்தாலும் சரி, நம்முடைய தொழிலுக்காக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு தனிநபருக்காக இருந்தாலும் சரி வரலாம். இந்த நேரம் தான் எமக்கு பேர். நாம் எல்லாம் திக்கற்றவர்கள். யார் உதவிக்கின்றி யோசிக்கிறோம். இப்படியான ஒரு நிலை வந்திருக்கிறார். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றார், அம்மா யுஜீபுல் முல்தர் இதா தஆஹு வ யக்ஷிஃபு ஸூ வ யஜ்அலுக்கும் குலஃபாஅல் அர்த் இலாஹும். அல்லாஹ் அம்மா யுஜீபுல் முல்தர், திக்கற்றவனுக்கு உதவி செய்பவர்கள் யார்? திக்கற்றவன் கேட்கும் போது அவனுக்கு உதவிக்கு யார் இருக்கிறார்கள்? அவனுக்கு பதில் கொடுக்க யார் இருக்கிறார்கள்? வயக்ஷிஃபு அந்த கெடுதியிலிருந்து அவனை பாதுகாக்கிறதுக்கு யார் இருக்கிறார்? அல்லாஹ் சொல்லிட்டு கடைசியா சொல்ற இலாஹும் அல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இருக்கிறார்களா? அல்லாஹ்வோடு வேறு யாரும் இருக்கிறார்களா இதை உதவி செய்வதற்கு? பூமி உள்ளவர்கள் யாரும் கிடையாது, அவர்கள் அல்லாஹ் மட்டும்தான். இதை அல்லாஹ் உணர்த்தினான். இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுகிறார்கள். திக்கற்றவன் இவன் தான். உதாரணம், இந்த நிலை எமக்கு எல்லோருக்கும் வந்திருக்கிறது, வரத்தான் போகிற வரும், வந்தால் அடைய வேண்டிய விதம், அணுக வேண்டிய விதம் இதுதான். அதை புரிவதற்காக சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகிறார்கள் ஒரு சம்பவத்தை. ஹாஃபிஸ் இப்னு அஸாக்கிர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அதை பதிவு செய்திருக்கிறார்கள். திமிஷ்கிலே இருந்து ஜாதான் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு போக வேண்டும். தகி சூஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், தகி சூஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய சம்பவம். அவர்கள் என்ன செய்கிறார்? திமிஷ்கிலே இருந்து ஜபதானுக்கு போக வேண்டும். போக வேண்டிய சந்தர்ப்பம், தன்னுடைய வாகனத்திலே ஒரு ஒட்டகத்திலே வருகிறார்கள், அல்லது கோவேரி கழுதைகளே வருகிறார்கள். வரக்கூடிய நேரம் இடையிலே அவருடைய வாகனத்தில் பொதியெல்லாம் இருக்கிறது, பணமும் இருக்கிறது. இடையிலே ஒரு மனிதர் நிப்பாட்டுகிறார். சொன்னார், நானும் உங்களோடு வருகிறேன், வாருங்கள் என்று ஏற்றுக்கொண்டு போகிறார்கள். போகக்கூடிய நேரம் இவர்கள் போகும் வழி அல்லாது வேறு வழியிலே இந்த பின்னாலே உட்கார்ந்து போகக்கூடிய மனிதன் சொல்லுகிறான், இந்த வழி லேஸ், இந்த வழியில போகலாம். போகிறார்கள். போய் கடைசியாக ஒரு இடத்தை அடைகிறார்கள். அங்கே பார்த்தால் கொலை செய்யப்பட்ட மனிதருடைய உடம்புகள், எலும்புகள் எல்லாம் இருக்கிறது. இதை பார்த்து தகி சூஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பயப்படுகிறார்கள். பயந்தவர்கள் அப்படியே இருக்கும் போது இறங்கு வாகனத்தை விட்டு என்று அந்த மனிதன் பயம் காட்டுகிறார். இறங்குகிறார். சொன்னார்கள், இதோ இந்த பொருளும் இந்த ஒட்டகத்தை நீ எடுத்துக்கொள், என்னை விட்டுவிடு. ஆயுதத்தோடு இருக்கிறான் கொல்லுவதற்கு, என்னை விட்டுவிடு. இல்லை, இந்த ஒட்டகமும் இந்த பொருளும் எனக்குத்தான், ஆனால் நான் உன்னை கொலை செய்ய வேண்டும் என்கிறார். எப்படியான ஒரு கட்டம்! அங்கே கூவி அழைப்பதற்கு யாருமே கிடையாது. எப்படி இருக்கும்? என்ன செய்வது? நாம் என்றால் என்ன செய்வது? சும்மாவே ஹார்ட் அட்டாக் வந்து, ஏன் ஈமான் இல்லை, அல்லாஹ் இருக்கிறான் என்னோடு என்ற நம்பிக்கை இல்லை, தடுமாறுகிறோம். அல்லாஹ் இல்லை என்ற அல்லாஹ் இருக்கிறான் நம்பிக்கை விட்டதனால் இன்னைக்கு அதிகமானவங்க ஹார்ட் அட்டாக்ல மௌத்தா போயிட்டாங்க, கடனோட பிரச்சனையோட மௌத்தா போயிட்டாங்க. சுமக்காதீங்க பிரச்சனை உள்ளத்துல, ஒப்படைச்சிருங்க. ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் கிட்ட எவ்வளவு லேசி, நிம்மதி, உள்ளத்தில் உள்ள பாரம் குறைஞ்சா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நேரத்தில் இவர் சொன்னாரு, 2 ரக்காத் தொழுகிறது கர்மதி தருவாயா. அவசரமா தொழுது முடிந்தா அல்லாஹ் அக்பர் தக்பீர கட்டி தொழுகிறாங்க. அவங்களுக்கு குர்ஆன்ல எல்லாமே மறந்து, பயத்தால மறந்து, ஒரே ஒரு வசனத்தை தவிர நான் மேல சொன்னேனே, அம்மா யுஜீபுல் முல்தர் இதா தஆ, திக்கற்றவனுக்கு பதிலளிப்பதற்கு யார் இருக்கிறார்? அவனுக்கு வந்திருக்கும் கெடுதியை நீக்குவதற்கு யார் இருக்கிறாய்? அல்லாஹ்வோடு வேறு யாரும் இருக்கிறார்களா என்ற வசனம் அந்த ஞாபகம் வருகிறது. ஓதுகிறார். ஓதி கொஞ்சம் நேரத்தில் வேகமாக ஒரு வெள்ளை குதிரை வருகிறது. அதிலே ஒருவர் வருகிறார். வந்தவர் வேகமாக வந்து இவருக்கு பக்கத்தில் இருந்த அந்த கொடியவனை வெட்டி அவனை கொலை செய்து விடுகிறார். தொழுது முடிக்கிறார். திரும்பி பார்க்கிறார், அந்த மனிதர் இருக்கிறார். நீங்கள் யார் என்று கேட்டார். இந்த தகி சூஃபி ரஹிமஹுல்லாஹ் அந்த நேரம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அழைத்தீர்களே அம்மா யுஜீபுல் முல்தர், திக்கற்றவனுக்கு உதவி செய்வதற்கு யார் இருக்கிறார், பதிலளிப்பதற்கு யார் இருக்கிறார் என்று நான் 4ஆம் வானத்தில் இருந்த மலக்கு அல்லாஹ் சொன்னான் உங்களுக்கு உதவி செய்ய சொல்லி, அதான் நான் வந்தேன் என்றார்கள். யாரால் முடியும்? தலைக்கு படுகுதா? ஏழ புச்சிக்கு படுமா? இது படுவோம். பொய் சம்பவத்தை இந்த சத்தியமான மிம்பர்ல இருந்து நாம் பேசல.
எனக்கு அவசியம் இல்லை இந்த பொய்யை சொல்லி உங்களை எல்லாம் என்னதை திசை திருப்புறதுக்கு. சத்தியத்தை சொல்றோம், எங்களால முடியும் சகோதரர்களே. வானத்திலிருந்து மலக்கை இறக்கிற சக்தி லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவனுக்கு மட்டும் தான் முடியும். சுஜூது செய்றவனுக்கு மட்டும் தான் முடியும். கையை தூக்க வேண்டிய காலம் இது. எல்லா கெடுதியும் நீங்கணும், எல்லா அச்சமற்ற சூழலும் போகணும், தொலையணும், அழியணும். அல்லாஹ் கிட்ட கெஞ்சுங்க, அல்லாஹ் கிட்ட கேளுங்க. உங்களுக்கு தனிநபர் வாழ்க்கையில் பிரச்சனை யாராவது அல்லாஹ் கிட்ட முறைப்பாடு செய்யுங்க. நீங்க துஆக்கள் கேட்கிறதுக்கு மிக விசேஷமான நேரம் சுஜூதுடைய நேரத்தில் அதிகமான துஆ செய்யுங்க. அது இத சொல்லி சொல்லலாம், நேரம் போதாது. அதே போல ரெண்டு, அதாவது அஸான் இகாமத்துக்கு மத்தியில கேளுங்க. வரலாறு தொழுகைக்கு பின்னால கொஞ்ச நேரம் இருந்து துஆ கேளுங்க. குர்ஆன் ஓதுறதுக்கு பின்னால கேளுங்க. ஒரு இபாதத் முடிஞ்சதும் பின்னால கேளுங்க. அதே போல சேவல் கூவுற நேரம் சாதாரணமான நேரம் அல்ல. மலக்கை கண்டு சேவல் கூவுகிறது உங்க வீட்டுல. அந்த நேரம் நீங்க கேட்கிற துஆவையும் அல்லாஹ் கபூல் செய்வான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேளுங்க. தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழும்பி கேளுங்க. அல்லாஹ் முதல் வானத்துக்கு வந்து கேட்கிறான். தேவை இருக்கிறா, கவலையா, உன்ன பிரச்சனையா, எல்லாத்தையும் சொல்லி உனக்கு நிறைவேற்றித்தாரு அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். எனவே துஆ பெருமதியான ஆயுதம். இன்னைக்கு நாங்கள் கைவிட்டதனால தான் கோழைகளாக, பலகீனர்களாக, நெசிக்கப்பட்டவர்களாக, நொந்தவர்களாக, நோவினோடு வாழுகிறோம் சகோதரர்களே. அல்லாஹ்விடம் முறைப்பாடு செய்வோம், அல்லாஹ்வுடைய பக்கம் திரும்புவோம், துஆக்கள் அதிகமாக ஈடுபடுவோம். வல்லவன் அல்லாஹ் மனைவியுடைய பாவங்களை மன்னித்து எவைகள் எல்லாம் நாம் கேட்டோம் அல்லாஹ்விடம் அந்த நலவுகள் அனைத்தையும் எமக்கு தந்தருள்வானாக. யா அல்லாஹ் நாம் செய்த பாவங்களை மன்னிப்பாயா, தெரியும் தெரியாமல் செய்த குற்றங்கள் குறைகளை மன்னித்து மறைத்தியா அல்லாஹ். நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த அனைத்து பாவங்களை மன்னிப்பாயா. உடைய பொருத்தம் வேண்டும் யா அல்லாஹ். நாம் என்னென்ன நலவான துஆக்கள் கேட்டோம் அனைத்தையும் ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். நாம் கேட்ட துஆக்களில் ஏதும் கெடுதிகள் இருக்குமாக இருந்தால் எம்மை மன்னித்து யா அல்லாஹ் அந்த துஆக்களை விட்டு எம்மை பாதுகாத்து யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மான், நம்முடைய துஆக்களை யா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துஆக்களாக கபூல் செய்வாயாக. நாங்கள் உன்னிடத்தில் கரத்தை ஏந்திர நீ அதை கபூல் செய்ய வேண்டும் யா அல்லாஹ். அப்படியான தரமிக்க ஈமான்தாரிகளாக எம்மை கபூல் செய்வாயாக. ரப்பே ரஹ்மானே, ஆயுதங்கள் செயலிழந்து இருக்கிறது யா அல்லாஹ். துஆவின் ஆயுதத்தை செயலிழக்க வைத்து விட்டோம் யா அல்லாஹ். பட்டிகளும் ஹராமும் பாவம் யா அல்லாஹ் இவைகள் எல்லாம் இல்லாமலாக்கி விட்டது துஆவுடைய சக்தியை யா அல்லாஹ். ரப்பே நம்முடைய துஆக்களுக்கு சக்தியை தருவாயாக. அதிகமான தேவையுள்ள காலத்திலே இருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் விலைவாசிகள் எல்லாம் உயர்ந்து மக்களுடைய உள்ளங்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டு ஏதோ ஒரு கோணத்திலே ஈமானை இழந்து உன்னுடைய ஹஸானாவின் மீது நம்பிக்கை இல்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவருடைய உள்ளங்களில் ஈமானையும் உன்னுடைய ஹஸானாவின் மீது நம்பிக்கையும் போட்டு எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளை நீக்கிடு யா அல்லாஹ். ரப்பே அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. அவருடைய பிச்சலங்களை கபூல் செய்வாயாக. சாலிஹான துர்ரியத்துகளாக யா அல்லாஹ் எப்படி நீ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு பொக்கிஷமாக கொடுத்தாயோ இது போல சரித்திரம் படைக்கும் பிள்ளைகளாக நம்முடைய குழந்தைகளை நீ உருவாக்கி தந்துவிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ விரும்பக்கூடிய சாலிஹான பிள்ளைகளாக யா அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கி தந்திரு யா அல்லாஹ். நம்முடைய கண்குறிச்சிகளாக உருவாக்கி தந்திரு யா அல்லாஹ். யாரெல்லாம் மது போதைகளுக்கு அடிமைப்பட்டு சிக்குண்டிருக்கிறார்களோ அந்த வாலிபர்களை அந்த ஒவ்வொரு நபரையும் நீ அந்த கொடிய பாவத்திலிருந்து வெளியேற்றி, கேவலத்திலிருந்து வெளியேற்றி அவர்களுக்கு நேர்வழியை காட்டி விடுவாயாக. நல்ல நிலைமையை கேட்கிறோம் யா அல்லாஹ். நம்முடைய முடிவை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவோடு ஆக்கி நரகை விட்டு பாதுகாத்து மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் மனைவரை முண்டு சேர்ப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்